வணக்கம் நேர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பேசிக் கொண்டிருந்தவர்களின் பேச்சுக்களை எல்லாம் நாம் உற்று கவனிக்க தொடங்கியிருக்கிறோம். என்ன சொல்கிறார்கள், எங்கு செல்கிறார்கள், யார் யாருடன் பேசுகிறார்கள், என்ன பேசியிருப்பார்கள், இப்படி ஆருடங்களை வைத்துத்தான் விவாத நேரத்தின் தலைப்புகளும் அமைகிறது. இன்றைய தலைப்பை பார்க்கலாம். தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி என்பதே இந்த தேர்தல் களம். முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டம். எதிர்க்கட்சி தலைவரும் அவரது சகாக்களும் டெல்லியில் இருப்பது எதற்காக? ஸ்டாலின் காட்டம். டெல்லியில் தவம் இருந்தவர் கருணாநிதி. திமுக விமர்சனத்திற்கு அதிமுக பதிலடி. உலக முடிவையே டெல்லி தான் எடுக்கிறது நயினார் நாகேந்திரன். அதிமுகவை எதிர்க்க இயலாமல் டெல்லி என திசை திருப்புவதா டிடிவி? திமுகவின் அடுக்கடுக்கான கேள்வியும் அதிமுக கூட்டணியின் மழுப்பல் பதிலும். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மேடம் ராஜராஜேஸ்வரி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். வலதுசாரியிலிருந்து அரங்கிற்கு வந்திருக்கும் திரு ஆவடி திலக்கரசன் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸிலிருந்து திரு அகமது ரியாஸ் அவர்கள். சார் வணக்கம். நமதுரிமை காக்கும் கட்சியிலிருந்து திரு செங்கை பத்மநாபன் அவர்கள். சார் வணக்கம். கோவிந்தராஜன் சார், உங்களிடமிருந்து தான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. முதல்வர் அவர்களுடைய கேள்வி, அதற்கு அதிமுகவின் பதிலடி, சில அனாலிசிஸ். இதற்கு முன்னதாக தலைவர் கருணாநிதி அங்கு டெல்லியில் இல்லையா, நாங்கள் இருக்கிறோம் என்பதை மட்டும் எதற்காக கேட்கிறீர்கள் என்ற அதிமுக கேட்கின்ற அந்த கேள்வியும் பதிலும், அதற்கு முன்னதாக முதல்வர் எழுப்பிய அந்த கேள்வியும் சந்தேகமும் காட்டமாக அவர் சொன்ன கருத்துக்களும் தான் இன்றைய தலைப்பாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பதிவு செய்வோம். வணக்கம். முதலிலே ராஜ் டிவி நேயர்களுக்கு நாளைக்கு ரம்ஜான். நாளைக்கு நம்ம நேரடியா இருப்போமோ இல்லையோன்னு தெரியல. அதனால இன்றைக்கு நமது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அட்வான்ஸாக ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். அதே போல அங்க சகோதரர் இருக்கிறார் அகமது ரியாஸ், அவர்களுக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்னைக்கே பெற தெரிஞ்சிருச்சு சொல்றாங்க, பெற தெரிஞ்சிருச்சுன்னு. ஸோ அதனால ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்வர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்தான்னா முதல்வர் அவருடைய பயம் தெளிவா தெரியுது. அவரு அப்படி பீதியில இருக்கார். அதனால்தான் அவரு சில கருத்துக்களை எல்லாம் வச்சிருக்கிறார். அதாவது அவரு இன்னைக்கு டிடிவி தினகரன் பேட்டியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் நான். அவர் முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிதி வாங்க டெல்லி போயிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறதா டிடிவி தினகரன் அவர் பேட்டியில சொல்லியிருக்காரு. அதாவது தேர்தல் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தாச்சு. இந்த சமயத்துல எப்படி நிதி வாங்க முடியும்? முதல்வருடைய அறியாமையத்தான் இதை நான் பாக்குறேன். ஒரு வேதனைப்படுறேன். நமக்கு இருக்கிற முதல்வர் இப்படி ஒரு அறியாமை இதுவா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய இதுவா இருக்கு. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிற நேரத்துல எப்படி போய் நிதி வாங்க முடியும்? இது கூட ஒரு பேசிக் புரிதல் இல்லாத நம்ம முதல்வர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காருன்னு வருத்தப்படுறேன். ரெண்டாவது, முதல்வர் டெல்லிக்கு நீங்க கூட சொல்றீங்க, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் ஏன் சொல்லிக்கோங்களேன், தமிழ்நாட்டுக்கும் ஈரானுக்கும் சொல்லிக்கோங்களேன். யார் வேண்டான்றது விட்டானா அதை கூட சொல்லுவாங்க போல. தமிழ்நாட்டுக்கும் ஈரானுக்கும், தமிழ்நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் சொல்லிக்கலாமே. ஆனா முதல்வர் அவர் ட்ரம்ப் நினைச்சுட்டு இருக்கிறார் போல் இருக்கு. உலக முடிவையே டெல்லி எடுக்குதுன்னு சொல்லும் போது இந்த வார்த்தைக்கு ஏன் சார் அவர் சொல்லாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைங்க. முதல்வர் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஈரான் அந்த போர் இதும்போது அவங்க கூட்டணி கட்சி எல்லாம் போய் போராட்டம் பண்ணாங்க இல்ல. தமிழ்நாட்டுல இங்க கத்தளிக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு உண்டான பாலியல் வன்கொடுமை பிரச்சனை இங்க கத்தளிக்குது. அப்படி இருக்கிறப்ப ஈரானுக்கோசரம் போராடினாங்களே அவங்க கூட்டணி கட்சி எல்லாம், சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. முதல்வர்கள் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா ஒண்ணு, நீங்க மத்தவங்களை சுட்டி காக்கும் போது உங்களுடையதை நீங்க பார்க்கணும். முதல்வர் அவர்கள் அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டி காட்டி இருக்கிறார். திரு கருணாநிதி அவர்கள் 2011 எவ்வளவு முறை அவர்கள் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாத 2005 2007 யூபிஏ அரசு இருக்கிற சமயத்துல பல்வேறு தருணங்கள்ல திரு கருணாநிதி அவர்கள் டெல்லிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதை குறிப்பிட்டு சொல்லணும்னாக்க 2011 ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக கருணாநிதி அவர்கள் டெல்லி சென்றார்.
சோனியா காந்தியை பார்க்கறதுக்கு தவம் இருந்தார். இதெல்லாம் வரலாறு சொல்லும். அதெல்லாம் அவங்க வந்து சிந்திச்சு பார்க்கணும். அவங்க இங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன இருக்குன்றதை இது பண்ணிட்டு இருக்கணும். அதே போல 2011 ஜூன் மாதம் இந்த 2G ஊழல்ல கனிமொழி அவர்களை திகார் சிறையில போட்டோன்னே இங்க இருந்து விழுந்தடிச்சுக்கிட்டு போனார். எல்லாத்தையும் இது பண்ணிட்டு விழுந்தடிச்சுக்கிட்டு போயிட்டு கனிமொழி அவர்களை பார்க்கறதுக்கோசம் போய் இது பண்ணிட்டு இருந்தார். அப்ப கூட அவரு திகார் சிறையில அவருடைய மகளை காப்பாற்றுவதற்காக போய் இது பண்ணியிருந்தார். அதனால டெல்லிக்கு யார் யாரெல்லாம் போறாங்க என்னன்றது முதல்ல இவங்க அதிமுக குறை சொல்றது மாதிரி அவங்களையும் அவங்க சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இதுல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. இது ஒரு கூட்டணி இருக்கிறப்ப அவர் தெளிவா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்ப 5 மாநில தேர்தல் வருகிறது. திரு அமித்ஷா அவர்கள் அவரால அலுவல் நிமித்தமாக அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, வர முடியல, அதனால நாங்க போறோம். அதாவது இங்க போறதுக்கு கூட அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, தமிழகத்தின் அரசியல் நிலைமையை எடுத்து கூறுவதற்காக செல்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. இத பெருசா இதை வந்து ஏன்னா வேற எதுவும் கிடையாது. முதல்வர் அவர்களுக்கு பேசுவதற்கு ஒண்ணும் இல்லை. இது போல பேசி மடைமாற்றம் செய்வதற்கு தான் பார்க்கிறார்கள். இதுதான் நிதர்சனம். சரிங்க சார். ராஜேஸ்வரி மேம், நீங்க சொல்லுங்க. அதாவது தலைவர் கருணாநிதி அவர்கள் எத்தனை தரம் டெல்லி சென்றார், எந்த தேதிகளில் சென்றார், எதற்காக சென்றார்னு ஒரு பெரிய டீடைல்டு அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியே கோவிந்தராஜன் சார் அவர்கள் ப்ரூஃபோட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துக்காகலாம் அவங்க போகும்போது அது பெருசா தெரியல. இப்போ அமித்ஷா அவர்கள் வருவதற்கு நேரம் இல்லை, அவரோட ஸ்கெட்யூல் வந்து ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால வர முடியல, போனோம். இதை ஏன் பெருசுப்படுத்துறாரு முதல்வர்? அதாவது அதிமுகவுக்கு சென்னையில எந்த எந்த இடத்துலயுமே கூடி பேசுறதுக்கு ஒரு அரங்கம் கூட இல்லையா அப்படிங்கறது முதல் கேள்வி. இதுவரைக்கும் ஏதாவது ஒரு அரங்கத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கறத இங்க இந்த கூட்டணிகள்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களா? அதிமுகவினுடைய சொந்த அரங்கம் அந்த மாதிரி இருக்க இடத்துல ஏதாவது ஒரு பேசியிருக்காங்களான்னா இல்ல. அப்படிங்கும் பொழுது இன்றைக்கு எல்லோரும் டிடிவி தினகரன் அண்ணன், பாமகவை சேர்ந்த அண்ணன் எல்லாரும் சேர்ந்து நீங்க அங்க கும்பலா போய் கூட்டணி முடிவுகளை யார் எடுக்கிறீங்க, யாரு எடுக்கணும்? அண்ணன் இபிஎஸ் அண்ணன் எடுக்கணும். இபிஎஸ் அண்ணன் எடுக்காம இபிஎஸ் அண்ணன் தான் தொகுதி பங்கீடு பண்ணணும். ஆனா அங்க அப்படி சூழ்நிலை இல்லைங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லோருக்கும் தெரியும். அரசியலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இங்க கிடையாது. அது கூட்டணி கட்சிகள்ல அவங்களுக்கு கொடுக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், அதை பத்தி நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்ன்றதுதான் கோவிந்தராஜன் சாரோட கருத்து. யார் தலைமை தாங்குறார்கள் அப்படின்னு இருக்கு. இப்ப கூட நயனா நாகேந்திரன் அண்ணன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேட்டியில பேசினப்ப கூட அது வந்து டெல்லி வந்து ஆளும் தமிழ்நாட்டில் அது வந்து ரொம்ப ஸ்லோவா சொல்றாரு. அவருக்கு வந்து அதை சொல்றதுக்கு என்ன அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு தெரியல. அந்த வார்த்தைகளே வந்து இபிஎஸ் அண்ணன் இருப்பார் அப்படிங்கறதே அந்த வார்த்தைகளே ரொம்ப அழுத்தமாக இருக்கிறத நான் பாக்குறோம். மேம், நான் பேசுறது கேக்குதா? ரொம்ப கிளியரா கேக்குது மேம், தாராளமா உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இப்ப மேலும் வந்து கலைஞர் அவர்களை பற்றி பேசியது வந்து அதை வந்து நான் ரொம்பவே வன்மையா கண்டிக்கிறேன். அப்படின்னா கலைஞர் அவர்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி பேசும் பொழுது, அந்த நேரத்தில் பேசும் பொழுது அவர் வந்து கிட்டத்தட்ட அவர்கள் வந்து 60 சீட்டு கேட்டு மேலும் 3 சீட்டு கேட்டாங்க. அதற்காக பேசுவதற்காக இவர் இருந்தார். அதை கண்டித்து அறிக்கை எழுதியிருந்தார். கலைஞர் அவர்கள் இது போல அவங்க இவ்வளவு சீட்டு கேட்டாங்க, இவ்வளவு கொடுக்கறோம்னு சொன்னோம் அப்படின்னு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில கூட அதை கண்டித்து, பகிரங்கமாக கண்டித்து, இவங்க யாராவது ஒருத்தவங்க இபிஎஸ் அண்ணனை சும்மா இவங்க இவ்வளவு கேட்கறாங்க. ரீசெண்டா கூட பிஜேபி ஏதோ ஒரு கூட்டத்துல ஒரு தொண்டன் பேசிட்டே இருக்கும் போது இப்பெல்லாம் பிஜேபி தான், அதாவது திமுகவே சொல்லிட்டாங்க, இபிஎஸ் அந்த அளவுக்கு வந்து பெருசா வாய்ஸான ஆள் இல்லைன்னு மேடையிலே ஏறி பேசுறத நம்ம பாக்குறோம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நாங்க வச்சுக்கல. நாங்க பகிரங்கமா எங்களுடைய அறிக்கையில இது போல கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை போயிட்டு வந்து எல்லாத்தையும் எழுதினார். மேலும் நீங்க பாத்தீங்கன்னா February 1 இருந்து 1 இருக்கட்டும், அப்ப போனது வந்து உலக முதல்வர்கள், அதாவது நம்மளுடைய ஸ்டேட்டினுடைய முதல்வர்கள் மாநாடு நடந்தது, அதற்காக சென்றார். மேலும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவராக சோனியா அவர்கள் இருக்கும் பொழுது அந்த கூட்டணியில வந்து தமிழ்நாடுங்கிறதுனால அதற்காக சென்றார். நீங்க கலைஞர் டிவில இவங்க எல்லாம் ரைடு நடத்தினாங்க, பலவிதமான ரைடுகள் நடந்தது. 2G ஊழல் அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா ரைடு நடத்தாங்க. எப்ப நடந்தது? யார் நடத்துனாங்க? இல்ல அவங்க நடத்துனாங்க, நீங்களே யார் நடத்துனாங்க? இல்ல யாரு வேணா ரைட் நடத்தக்கூடியவர்கள், நான் யாருடைய பேரையும் சொல்ல விரும்பல. நான் என்ன சொல்றேன்னா 18-19 ரைடு நடக்குது. 18-19 ரைடு நடக்குது. அந்த நேரத்துல திமுக
பாமக கூட எப்ப நான் சொல்றது February 18, 2011 February 18 கூட்டணி நடக்கும் பொழுது பாமக கூட கூட்டணி முடிவாகுது. அதே மாதிரி February 19 காங்கிரஸும் டிஎம்கேவும் கூட்டணிக்கு முற்படுறாங்க. கூட்டணி ஒத்து வரல. ஒத்து வராத சூழ்நிலையில அப்பவே ராஜா அண்ணன் மீதும் மதிப்பிற்குரிய கனிமொழி அக்கா அவர்கள் மீதும் 2 பேர் மீதுமே 2G வழக்கு போட்டு அவங்க சிறைக்கு செல்ல தயாராக இருந்தாங்க. சிறைக்கு அஞ்சுபவர்கள் நாங்கல்ல. ஈடின்னு ஒரு கேஸ் போட்டோடனே உடனே கால்ல விழுந்து கூட்டணிக்கு லிங்க போட்டு நாங்க இனிமே எதுவுமே இங்க பண்ண மாட்டோம் நாங்க சொல்லல. சிறைக்கு போனாங்களா இல்லையா? எப்ப கூட்டணி முடிவாச்சு அண்ணன் சொல்லுங்க. எப்ப கூட்டணி முடிவாச்சு? மார்ச் 6ஆம் தேதி கூட்டணி முடிவாயிடுச்சு. அப்ப அவங்க அழுத்தம் கொடுத்திருந்தால் நாங்க இவங்கள மாதிரி ஒண்ணும் அங்க போயிட்டு டெல்லியில ஐயோ எப்படியாவது அமித்ஷா அவர்களை பார்க்க அப்படியெல்லாம் நாங்க நிக்கல. நாங்க பகிரங்கமா போராட்டம். கூட்டணி அவங்க கேட்ட தொகுதி பங்கீடு காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் அப்படி போகும் பொழுது ஒரு சில சூழ்நிலைகளில் அது கரெக்டா மார்ச் 6ஆம் தேதி அது போல, அதாவது இவர்கள் நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் கழித்துதான் கூட்டணி முடிவே ஆகுது. அது வரைக்கும் கூட்டணி முடிவு எட்டப்படல. சரி, அழுத்தத்துக்கு அடிபணிஞ்சிருந்தா 18ஆம் தேதி கனிமொழி அக்கா அவர்களையும் ராஜா அண்ணன் அவர்களையும் அரெஸ்ட் பண்ணும்போது அதற்கு முன்பாகவே கூட்டணி முடிஞ்சிருக்கணும். இந்த லாஜிக் இடிக்கலையா உங்களுக்கு? நாங்க என்ன அப்படி போய் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த எஸ்டிடி வரலாறை எல்லாம் எப்படி நடந்தது, எந்தெந்த சமயத்துல நடந்தது அப்படின்னு நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு வரணும். எடப்பாடி அண்ணன் இப்ப டெல்லிக்கு போறதும் கலைஞர் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு பகிரங்கமா அறிக்கை வெளியிட்டாரு. உங்க இபிஎஸ் அறிக்கை வெளியிட சொல்லுங்க. இது போல பிஜேபி இப்படி கேக்குறாங்க, எங்களால இதை ஒற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு ஒரு அறிக்கை அனுப்ப சொல்லுங்க. நம்ம பேசுவோம் சொல்லுங்க. பேசுவாரா அவரு? சரிங்க மேம், தொடர்ந்து பேசலாம். திலகரசன் சார், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த மாதிரி அஞ்ச வேண்டிய அவசியமோ அடிபணிய வேண்டிய அவசியமோ இல்லை. இங்க இருக்கிற தொகுதிகளோட தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க திமுக, அவங்க சொல்றத கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, அது அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அதிமுக தலைமையில் இருக்கின்றவர்கள் ஆனால் பிஜேபியை தேடி ஓடுவது எதற்காக? அப்போ இங்க அதிமுகவோட தலைமைதான் என்பதை பிஜேபி ஒத்துக்கொள்ளவில்லையா? நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, நிறைய ஒரு வசனம் திமுகவுக்கு இருக்குது. கலைஞர் சொன்னதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நேரு மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் பெரிய பாதகை பிடிச்சிட்டு நின்றார் அப்படின்ற தகவலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எமர்ஜென்சி பீரியடில் நிறையா நெருக்கடிகள் கொடுத்தாங்க. இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு எப்பயுமே கோஜா தூக்குறது நம்மளோட வேலை அப்படின்றத அந்த ஒரு வாக்கியத்தில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். மேடம் சொன்னாங்க, பிப்ரவரி மாதம் கஸ்டடி எடுத்தாங்க, இந்த மாதிரி நிறையா வழக்குகள் போட்டாங்க, நாங்கள் வழக்குகளை அஞ்சுறவங்க இல்லை, அப்புறம் எதுக்கு கூட்டணிக்கு வச்சிங்க, உங்களை தானே வழக்கு போட்டாங்க, வழக்கு போட்டு கூட்டணி பேசிகிட்டு இருக்கும் போது தானே ரைடு எல்லாமே போனாங்க, நீங்கள் தைரியமான ஆள் தானே, தைரியமாக இருந்தால் நீங்கள் ஏன் கூட்டணிக்கு போகாமல் நீங்கள் தனிச்சா நின்றுருக்க வேண்டி தானே, எங்கள் மகளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, வீண் பழி சுமத்திட்டாங்க, அப்புறம் கூட்டணி போகிறது என்ன தெரியுது? நீங்கள் உங்களுக்கு பண்ணனா கரெக்டு, வேற ஒரு கூட்டணி பேசுறதுக்கோ கூட்டணி கட்சி தலைவரோ ஒரு ஸ்கேப் கோட்டா வச்சு நாங்க தண்டனையில இருந்து வெளியே வரணும், விடுவிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் நாங்க அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணலையே. சட்டத்தில் வழக்க சந்திச்சோம். மேடம் சொன்னது ரைடு அன்னைக்கு கலைஞர் நியூஸ்ல ரைடு நடத்திட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தேர்தல் சமயத்துல ரைடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு யாராவது ஒருத்தர் நேரு இருக்காரு, சார்ஜ் ஷீட் போட்டு ரெடியா இருக்கு. இன்னைக்கு அவர் வீட்டுல ரைடு நடத்த என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? அன்னைக்கு கலைஞர் டிவில ரைடு நடத்தினாங்க, அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? வேற மாதிரி சொல்றீங்க. இன்னைக்கு ரைடு போனாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இது அடி பண்ணிடுறதுக்காக எதிர்கட்சி இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. உங்களுக்கு ஒரு இது, மற்றவங்களுக்கு போன ஒரு கட்சி தலைவர் கூட்டணி பேசுறதுக்கு டெல்லிக்கு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் தேடி போகலையா நிறைய விஷயத்துக்கு? இது இன்னொரு விஷயம் என்னன்னா, போயிட்டு ஒரு கூட்டணி பேசுறதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி பேசுகிறாங்க, எல்லாருமே சும்மா ஒரே இடத்துல பேசினா ஒரு நல்ல ஒரு சுமூகமான முடிவு வரும், நிறைய காலதாமதங்கள் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பார்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சிஎம் இன்றைக்கி பேசுகிறாரு, இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன இதுதான் எங்களுக்கு தான் பிரச்சனை, எங்களுக்குள்ள தான் நேரடி போட்டி அப்படின்றாரு. ஒன்றும் தப்பு கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய நடக்குது. இன்றைக்கி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் சொல்லியிருக்காரு, விளாத்திக்குளம் தானே ஒரு 10 வயசு 10வது படிக்கிற மாணவி கொலை செய்யப்பட்டிருக்காங்க, வன்கொடுமை செய்யப்பட்டு. அதுக்கு எதுவுமே பேசலை, எந்த ஒரு அறிக்கையும் இல்லை. அதுக்கு அறிக்கை கேட்டிருந்தீங்கன்னா உண்மையாலுமே நீங்கள் திறமையான அரசியல்வாதி, திறமையான தலைவர். அதை விட்டுட்டு நீங்கள் டெல்லிக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது என்னத்துக்கு பேசுகிறீங்க? டெய்லி ஒரு பாலியல் குற்றங்கள்,
டெய்லி ஒரு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் டெய்லி நடக்குது. அதை பற்றி நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டேன்னு சொல்லுங்கள், அதை பற்றி பேசுங்க. நல்ல ஒரு முதலமைச்சர். அதை விடுத்துட்டு நீங்கள் மக்கள் மீது வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனை அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் எதிர்கட்சியில் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தானே ஆளுங்கட்சியாக இருக்குது, எதிர்கட்சியில் என்ன பண்ணுறாங்க, அவங்க டெல்லிக்கு போகிறாங்களா, ஐநாவரத்துக்கு போகிறாங்களா, அம்பத்தூர் போகிறாங்களா, உங்களுக்கு ஏன் பார்வை, நீங்கள் தான் நல்ல ஆட்சி தானே பண்ணுறீங்க, உங்களுக்கு பாருங்கள். அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டை ஏன் பார்க்குறீங்க? உள்ளூர்லேயே ஓனாம் பிடிக்க முடியல, நம்ம இதுக்கு டெல்லிக்கு போகணும். நான் வந்து டெல்லிக்கு தான் போய் பேசுகிறாங்க, இத்தாலிக்கு போய் பேசல, அதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. இன்னொரு நான் திமுக வந்து கூட்டணி பேச போகிற இடத்துல அறிக்கை வெளியிடுங்கன்றது ஒரு வித்தியாசமாக இருக்குது. நான் சூப்பராக பார்க்குறேன் மேடம். சரிங்க சார். ரியாஸ் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது அவ்வளோ தைரியமாக இருக்கிற முதல்வர் வந்து மற்ற பிரச்சனைகளை எல்லாம் வந்து கவனம் செலுத்தாம பயம் அதிகமானதனால், குழப்பம் அதிகமானதனால், கலக்கம் அதிகமானதனால் தான் டெல்லி அப்படின்ற ஒரு வார்த்தையை கையில் எடுத்துக்கிட்டு பேசுறாங்கன்னு இப்போ திலகரசன் சாரும் அதை மேற்கோள் காட்டி பேசினாரு. அடுத்து டிடிவி அவர்களும் அந்த வார்த்தையை தான் கையில் எடுத்திருக்காரு. இந்த பயம் காரணமாகத்தான் இந்த மடைமாற்று வேலையை முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார். பயப்படுகிறாரோ சட்டமன்றத்தில்? நம்ம முதல்வருக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவர் வளர்த்த வளர்ப்பு அந்த மாதிரி. சரிங்களா? கலைஞரின் மகன். அவருக்கு வந்து பயத்தை யாருமே ஊட்டி வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. தெளிவான ஒரு சிந்தனையோட நேர்மையாக போயிட்டு இருக்காரு. டிடிவி அண்ணெல்லாம் சொல்றாருன்னா எனக்கு பயங்கரமா சிரிப்பு வருது. அஇஅதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தயார் இல்லை, அமித்ஷாவிற்கு அடிமையாக இருப்பேன். இதில் 2 வேறுபாடு இருக்கு பாருங்க. அஇஅதிமுகவை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனால் அமித்ஷா தலைமையிலான அஇஅதிமுக கூட்டணி ஏற்றுக்கொள்வேன் என்ற மனநிலையில் அவர் இருந்துட்டு இருக்காரு. இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். 66 தொகுதிகளில் ஜெயிச்ச அஇஅதிமுக மற்ற இதர கட்சிகள் இங்கதான் இருக்காங்க. 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். பல அதிமுகவின் பல இடங்கள்ல தோல்வி பெற்றது விட்டுறதுக்கு பாஜக தான் காரணம். அந்த பாஜகவின் தலைமையை நாடி அங்க செல்றது சரியா, இங்க வர சரியா? அவங்க பிஸியா இருக்காங்க சார், வர முடியல சார். என்ன பிஸியா இருக்காங்க? என்ன பிஸியா இருக்காங்க? எல்லா மாநிலத்திலும் தேர்தல், இவ்வளவு பேரை பார்க்கணும், பேசணும். எனக்கு ஒரு விஷயம் புரியல மேடம். டெல்லியில வந்து உலக அரசியலை தீர்மானிக்கிறாங்க, ஈரான் போற நிறுத்த போறாங்களா? இல்ல எனக்கு புரியலைங்களா, சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு பல மாநிலங்கள்ல தேர்தல் நடக்குது, எல்லாரையும் கூட்டணிக்கு கூப்பிடணும், அவங்க கிட்ட எல்லாம் பேசணும், தொகுதி அதுக்கு அங்க இருந்து வர முடியாதுல்ல அமித்ஷா அவர்களால. அதுக்கு வாஷிங் மிஷின் இருக்கு. அந்த வாஷிங் மிஷின்ல தூக்கி போட்டா வெளுத்து அழகா வெளியே வந்துருவாங்க. நாங்க இப்போ சொல்லும் போதே நான் தெளிவா சொல்றேன் ஒரு விஷயத்த, மேடம் கூட சொல்றேன். 2011 மே மாதம் கைது செய்யப்பட்டாங்க கனிமொழி மேடம். அப்போ ஈடு வந்து அரசு ஆளக்கூடிய அரசின் கைப்பாவையாக செயல்படல. இதை நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். அப்போது செயல்படவில்லை, இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஈடு என்பது ஏன் அவ்வளவு தூரம்? எலெக்ஷன் கமிஷனே கைப்பாவையாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு பல சாட்சிகள் உண்டு. ஒரு சாட்சி 2 சாட்சி இல்ல, பல சாட்சிகள் உண்டு. நீதிபதி தவறான தீர்ப்பை கொடுத்தால் அவருக்கு அழகா கவர்னர் பதவி காத்து கொண்டிருக்கும். உடனே எந்த மாநிலம் வேணும், மேகாலயா வேணுமா, கேரளா வேணுமா, போயிட்டு அழகா உட்காந்துடலாம். இந்த மாதிரி ஒரு சூழல் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு ஈடி கூட எங்க கண்ட்ரோல்ல இல்லை என்பதற்கு நிதர்சனமான ஒரு உண்மை இது. நியாயமாக நடந்து கொண்டோம். கைது செய்யப்பட்ட பொழுது அவர் எத்தனை நாட்கள் சிறையில் இருந்தார்? கிட்டத்தட்ட நவம்பர் மாசம் தான் வெளிவர்றாங்க. வெளிவரும்போது அவர்களுக்கு குற்றவாளி என்பது இன்னைக்கும் குற்றம் சுமத்தப்பட்டவராக கைது செய்யப்பட்ட நபர் இன்று குற்றவாளியே இல்லை. அப்ப புரிந்துதா உங்களுக்கு? குற்றம் சுமத்திய நபர்கள் இன்று ஆட்சி கட்டிலில் இருக்கிறார்கள். குற்றவாளியே இல்லாத ஒரு நபரை தேவையில்லாமல் ஜெயிலில் தூக்கி வைத்தது காங்கிரஸ் ஆட்சி அல்ல. ஈடி நடத்திய ரெய்ட்ல அவர்கள் குற்றம் சுமத்தப்பட்ட பொழுது நாங்கள் மறுக்காமல் அதற்காக ஜெயிலுக்கு சென்றார்கள். கனிமொழி மேடம் அவர்கள் அதை உடைத்துவிட்டு இன்று நிரபராதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குற்றவாளி முதல்வர் ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் தமிழக முன்னாள் முதல்வர் கைது செய்யப்பட்டு சிறை சென்றார். அந்த குற்றவாளி முதல்வருக்கு பின்னால் என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். சரிங்க சார், அஇஅதிமுக. சரிங்க சார், அந்த கருத்து நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லிட்டீங்க. ஆனா வந்து எல்லா முடிவையும் வந்து உலக முடிவையே டெல்லி தான் எடுக்கிறது. ஏன்னா பல வழக்குகள்ல தலைவர் சிக்கி சின்ன பின்னமாயிட்டு இருக்காரு. ஏன்னா உலகத்தில் எது நடந்தாலும் 25ஆம் தேதி இஸ்ரேல் போவாரு, 26ஆம் தேதி இந்தியாவுக்கு வருவாரு, 27ஆம் தேதி இஸ்ரேல் ஈரான் அடிக்கும். கரெக்ட் தாங்க சார். உலக முடிவை அவர் தானே எடுத்துக்கொண்டு. என்ன முடிவு எடுத்தாரு? போற நிறுத்த சொல்லுங்களேன். அவரால் முடியுமா? இந்தியா வந்து பாகிஸ்தானுடன் போரை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிடுறாருங்க. அசிங்கமா இருக்குங்க எனக்கு இந்திய குடிமகனா. இந்தியாவுடைய எண்ணெய் கப்பல் எண்ணெய் எடுக்கிறது ரஷ்யா கிட்ட எடுங்கன்னு சொல்றாரு. ரஷ்யா நமக்கு 4000 கிலோமீட்டர்ல இருக்கு. ரஷ்யால எடுக்கணுமா, நம்ம வெனிசுலா போய் எடுக்கணுமா? 17000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நாட்டுல அங்க வெனிசுலா அதிபரை தூக்கி கொண்டு போயிட்டு சிறையில் அடைத்திருப்பார். சட்டத்திற்கு புறம்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டின் அதிபரை கொண்டு போயிட்டு அவர் நாட்டில் வச்சிட்டு இருக்காரு. அங்க உள்ள எண்ணெய் வளத்தை கொள்ளையடிப்பதற்காக வெனிசுலாவிலிருந்து இந்தியா எண்ணெய் வாங்கணும் சொல்றது எவ்வளவு மட்டரகமான வேலையா இருக்கு. இது ஒரு அரசியல், அசிங்கம் பிடித்த அரசியலா இருக்கு. அண்ணா சொன்னாங்க டெல்லி வந்து தீர்மானிக்குதுன்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லணும்னா
நயனார் அண்ணன் தெரியாம வாய் தவறி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன், டங்கு ஸ்லிப் ஆயிட்டு இருக்கும். ட்ரம்ப் தான் தீர்மானிக்கிறாரு உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து அரசியலிலும். அவர் உலகத்திற்கே நான் ஒரு பெரிய அண்ணன் போன்ற தோற்றத்தில் தான் செயல்பட்டு கொண்டு சரிங்க சார். இருக்கிறார். இப்போ சார் சொன்னாங்க, அதாவது உலக முடிவையே வந்து டெல்லி தான் எடுக்கிறது. ஆனால் தமிழகத்தின் முடிவுகளை முதல்வர் அவர்கள் எடுக்காமல் டெல்லியையே ஏன் பார்த்து கொண்டு தமிழகத்தின் எடுக்கக்கூடிய முடிவுகள் தமிழகத்தில் தான் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லியை எதிர்பார்க்க வேண்டிய விஷயத்துக்கு எதிர்பார்த்து தான் ஆகணும். ஒரு சில சட்டங்களை டெல்லி தான் நிறைவேற்றி தான் ஆகணும். அதற்கு அவர்கள் தயாரா இல்ல. அதற்கு நாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு நான் வந்துடுறேன். மணிப்பூர்ல ஒரு நாளைக்கு 500 குற்றங்கள் நடக்குது. தமிழ்நாட்டில் 1 நடந்தாலும் அந்த குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைக்கிறோம். ஆனா மணிப்பூரோ மற்ற மாநிலங்கள்ல 21 மாநிலங்களில் ஆட்சி செய்கிறோம் என்று பெருமை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த 21 மாநிலங்களிலும் தமிழ்நாட்டில் இருக்குமா? நான் இந்தியால இருக்கேன், அண்ணன் வந்து தமிழ்நாட்டுல இருக்காங்க, நான் இந்தியால இருக்கேன். நான் இந்தியால நடக்கக்கூடிய கொடுமைகளை நான் எதிர்கொள்றேன். நான் தேசிய கட்சிங்க. இந்தியால எங்க கொடுமை நடக்கூடாது நான் நினைக்கிறேன். 10 குற்றம் எங்க நடந்தாலும் குற்றம் தான். அது இந்தியால தான் நான் பார்க்கிறேன். நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பெண்கள் நான் தமிழன் என்று பிரித்தாலும் சூழ்ச்சி அது கிடையாது. சீமான் தான் செய்வாருங்க. தமிழர்களை பிரித்தாளனும் நினைக்கிறாரு சீமான் அவர்கள். RSS உடைய அஜெண்டா அது, அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அது அல்ல. நான் இந்தியனாக பெருமைப்படுகிறேன். இந்தியாவில் எங்கும் குற்றம் நடக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இந்த பதிவு. அரசே குற்றவாளிகளை ஆதரிக்கிறது. இந்த அசிங்கம் எங்க நடக்குது? இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குற்றம் செய்தவர்கள் அனைவரும் சிறைக்கு செல்வார்கள் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை நடந்து கொண்டிருக்கிறது. சரிங்க சார். பத்மநாபன் சார், நீங்க பேசுங்களேன். அதாவது எதிர்க்கட்சி தலைவர், அவருடைய சகாக்கள், அதாவது அவங்க எல்லாரும் மொத்தமாக அனைவருமே டெல்லியில் இருப்பது எதற்காக அப்படின்னு முதல்வர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதற்கு டிடிவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஏன் டெல்லியை பார்க்குறீங்க, முதல்ல தமிழகத்தில் பார்க்கணும். தமிழகத்தில் உங்களுக்கு குழப்பமும் கலக்கமும் பயமும் அதிகமானதால் தான் இந்த மடைமாற்று வேலையா என்று டிடிவி அவர்களும் பதில் சொல்லியிருக்கார். இந்த திமுக vs அதிமுக அந்த வார்த்தை விளையாடல், எங்களுடைய ஆதரவு தாவேகாக்கு இப்ப நாங்க பதிவு செஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக முதல்ல அதை பதிவு பண்றீங்க. நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய ஆதரவு தாவேகாக்கு. ஏனென்று சொன்னால் திமுக அகற்றப்படணும். அதற்கு தாவேகா வருவதற்கு முன்பு மிகப்பெரிய அளவுல அவமானங்களையும் ஏச்சுக்களையும் கண்டனத்தையும் கொண்டு பெற்று சுமந்து அதிமுகவையும் பாஜகவையும் இணைக்க முயற்சி செய்தோம். அது ஊடகங்கள் பார்த்தவர்கள் அனைவரும், அறிக்கையை பார்த்த அனைவருக்கும் தெரியும். ஆனா அந்த முயற்சி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு திமுகவை வீழ்த்தும் சக்தியை இழந்ததாக நான் கருதுகிறேன். அதற்கு காரணம் வெளியே யாரும் இல்லை, அவர்களுடைய நண்டு கதை தான். அவங்களே அவங்க சண்டை போட்டுக்கிட்டு அண்ணாமலையும் நயனாரும் பண்ற பிரச்சனையும் திமுக அதிமுகவும் யார் கூட்டணி மந்திரி சபையா, இவங்களுடைய தலைமையில ஆட்சியா இல்லைன்னா அதிமுக தலைமை ஆட்சியான்ற ஒரு குழப்பம். நான் என்ன சொல்றேன், அந்த அக்கப்போறனால அவர்களுக்கு அந்த வாய்ப்பை இழந்து விட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. குறைந்தபட்சம் தாவேக்காவது அவரை வீழ்த்துமா என்று நினைத்தால் மிகப்பெரிய பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய முழு ஆதரவை அந்த கட்சிக்கு தருவதாக. சரி, அவங்க கொள்கையை பார்த்து நீங்க ஆதரவு கொடுக்கறீங்களா இல்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆதரவு கொடுக்கறீங்களா? கொள்கை பூசணிக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் ஒரு ஓரமா வைங்க. இனம் மதம் மொழி கலாச்சாரம் இதெல்லாம் வந்து உலகம் இருக்கும் வரைக்கும் இருக்கும். 200 கோடி கல்ல ரெடி பண்ணி வச்சு கேரளாக்கு கடத்திட்டு இருக்காங்க. மதுரை நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்கு அதை ஆய்வு செய்ய. கொல்ல மேல கொல்ல டெய்லி கற்பழிப்பு. ஒரு நிர்பயாவை பத்தி பேசணும். இங்க நித்தம் நிர்பயா. காங்கிரஸ் சகோதரர் மணிப்பூருக்கு போயிட்டாரு. தேசிய கட்சி ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தது. மத்தவங்களாம் அடிமைன்னாரு. இவரு திமுக அடிமையில இருக்கிறது உலகத்துக்கே தெரியும். அது ஒரு பக்கம் முதல் ரவுண்ட் முடிச்சிட்டு 2வது ரவுண்ட்ல சண்டை போடுவாங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஆதரிப்பது எந்த குறிக்கோளை மையமாக வைத்து? அதுக்கு முன்னாடி மணிப்பூரை பத்தி பேசினாரு. இந்த மணிப்பூர் வந்து இப்ப ஆரம்பிக்கல, 25 ஆண்டுகள் 30 அவங்க ஆட்சி காலத்திலிருந்து இருக்கு. அது அவருக்கு நினைவூட்டுறேன். அதனால புதுசு இல்லை. தயவு செஞ்சு ஒரு கலவரத்தையும் ஒரு தனிப்பட்ட பெண்ணினுடைய மானபங்கத்தையும் ஒன்னா பேசாதீங்க. தமிழ்நாட்டில் ஒரு நெல்லையில் மளிகை கடையில் நடத்திட்டு இருக்க ஒரு பெண்மணியை போய் வெட்டுறாங்க நேராக. இனிமே இந்த 2.0 தொடர்ந்துச்சுன்னா 3.0 தொடர்ந்துச்சுன்னா வீட்டில் பெண்கள் நடு ரோட்டில் போகும்போது மானபங்கம் பலாத்காரம்லாம் போய் நடு வீட்டில் தூக்கிட்டு இருக்கிற பொண்ணை கலடா பண்ணி வெட்டுற சம்பவம் நடந்திருக்கு. அது தொடர்கதையே மாறிடும். போதை கலாச்சாரம் என்ன என்ன ஒரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, போதையை விட மோசமானது மதம்ன்றாரு. எவ்வளவு பெரிய புரிதல் இல்லையா, இல்ல அறியாமையா, இல்ல மடைமாற்றமா தெரியல. மதம் என்பது உலகம் இருக்கும் வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். ஆனா போதையில் அடுத்த தலைமுறை சந்திச்சிடும். அதனால தயவு செய்து
நிதி கேட்குறாரு, நிதி கொண்டு வரல, நிதி தரலன்னு கோவிந்தராஜ் அவர்கள் சொல்றாரு. ஸ்டாலின் அவருக்கு தான் தெரியலையான்னு. அதெல்லாம் தெரியாம ஒரு முதலமைச்சர் இருக்க முடியாது. என்ன பிரச்சனைன்னா அவருக்கு அறியாமை இல்லை, மக்களுடைய அறியாமைன்னு அவர் நினைச்சிட்டு அந்த வேலையை சொல்றாரு. கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கு அப்புறம் எப்படி நிதி தர முடியும்? இந்த கேள்வியோட நம்ம ஒரு பிரேக் போறோம். பிரேக் முடிச்சு உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். பத்மநாபன் சார், நம்ம இன்றைய தலைப்பை ஒட்டி பேசும்பொழுது நீங்க ஒன்று சொன்னீங்க, எதற்காக நமதுரிமை காக்கும் கழகம் வந்து தாவேகாவை ஆதரிக்கிறது என்றால் திமுகவை எதிர்ப்பதற்கான முக்கிய சக்தியாக அதிமுக பாஜக விளங்கும் என்று நினைத்தேன். ஆனால் அங்கிருக்கும் உட்கட்சி பூசலால் அவர்கள் அந்த பட்டியலிலிருந்து விலகிவிட்டார்கள். அந்த ரன்னிங் ரேஸ்ல இருந்து அவங்க வெளியே போயிட்டாங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிட்டாங்க. இது ஏற்கனவே விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். ரேஸே திமுகக்கும் டிவிக்கும். இப்போ உங்களை ஏன், அதாவது தேசிய கட்சியான பிஜேபி, அதுக்கப்புறம் ஒரு ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக, இவங்க 2 பேரை ரேஸ்ல இருந்து எடுக்கிறீங்களா? உங்களுக்கு இது கொஞ்சம் ஓவரா தெரியல? நிச்சயமா இல்லம்மா. 2.7 கோடி இளைஞர்கள் 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க தமிழகத்தில். தேர்தல் ஆணையமே சொன்ன ஒரு குறிப்பு. அதில் 70 லட்சம் விட்டுருங்க, திமுகனுடைய இன்ஃப்ளூயன்ஸில், அதிமுக இன்ஃப்ளூயன்ஸில் மடைமாற்றம் செய்தாலும் கூட 2 கோடி இளைஞர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, இஸ்லாமிய மக்களை வந்து பிஜேபி கவர்வதற்கு, வாக்கை பிரிப்பதற்கு பிஜேபியும் தளபதி விஜய் அவர்களும் திட்டம் போட்டிருக்காங்க, மறைமுக கூட்டணின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு இங்கேயும் வந்து சிறுபான்மை மக்களை குறைச்சி மதிப்பிடுறாரு பாருங்க. சிறுபான்மை மக்களை பிரிப்பதற்கு ஒரு சாதுரியமாக பேசிட்டு இருக்காங்க. தாவேகாவையும் சிறுபான்மை பிஜேபியும் நெருங்குது அப்படின்னு சொன்னால் சிறுபான்மை மக்களுடைய வாக்கெல்லாம் கொஞ்சம் மொத்தமாக இவங்க எடுத்துக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அது 50 வயது கொண்ட சிறுபான்மை மக்களிடம் எடுபட்டாலும் எடுபடுமே தவிர இளைஞர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க ஒருபோதும் சிறுபான்மை இளைஞர்கள் துடிப்புடன் இருக்கிறார்கள். இனிமே பிரித்தாள்வதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் அனைவரும் இவருக்கு தான் போடுவாங்க. அது மட்டும் இல்லாம மேடம் 2 நிமிஷம் தான் இருக்கு. டெல்லியில இவங்க டெல்லி வர்சஸ் தமிழகம் சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு. இவர் அந்த அவங்களுடைய ஆன்டி இன்கம்பன்சி இங்க கொண்டு வர்றாரு. இந்த தேர்தல் வந்து தமிழக தேர்தல். இதுல வந்து குட்டை குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. தயவு செய்து தாவேகா மிகப்பெரிய அளவில் திமுகவை வீழ்த்தும் என்பதுதான் அந்த இளைஞர்களுடைய புள்ளி விவரம் சொல்லுது. நிச்சயமாக வெற்றி கொள்ளும். ஓகேங்க சார், நம்ம பேசுவோம். திலகரசன் சார், இளைஞர்கள்னு திரும்ப அவர் ஒரு அனாலிசிஸ் சொல்லியிருந்தாரு. இளைஞர்கள் அந்த பட்டியலில் இருக்கிற நீங்க எப்படி தாவேகா தான் வெற்றி பெறும்னு ஆணித்தரமா சொல்றதை எப்படி எதிர்கொள்றீங்க? சார் சொன்னாரு 2 கோடி பேர் இளைஞர்கள், அதுல நீங்க ஒருத்தரா? 2.7. சந்தோஷம் மேடம் கேட்டது. 2 சார் 2.7 கோடி பேரும் விஜய் இளைஞர்கள். ஆனா விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களே அந்த 2 கோடி பேர்ல ஒரு கோடி பேர் அஜித் ரசிகரா இருப்பாங்களா? 2 கோடி பேர் இளைஞர்கள். சார் சொன்ன மாதிரி உறுப்பினர் சார் இளைஞர்கள் தான். தாவேகா உறுப்பினர், தாவேகா உறுப்பினர்கள் வந்து இளைஞர்கள். தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு 2.25 கோடி. அந்த 2.25 கோடினா விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? நடிகரா பாக்குறீங்க சார், அவரு தலைவரா பாக்குறாரு. 2 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 2 கோடி பேர் இளைஞர்கள் தாவேகாக்கு ஓட்டு போடுவாங்களா? ஏன் அஜித் ரசிகர்கள் இருக்க மாட்டாங்களா? ரஜினி ரசிகர்கள் இருக்க மாட்டாங்களா? 1.25 கோடி உறுப்பினர்கள் சார். நீங்க சொன்னது இளைஞர்கள். அது 2.7. அந்த 1 கோடி பேர் அஜித் ரசிகர்கள். அவங்க வந்து அதிமுக சப்போர்ட் பண்றவரு அஜித். ஏன் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? எப்படி சொல்றீங்க? வந்து விஜய் 1.25 லட்சம் ஒரு விஜய் வந்து அவர்களுடைய உறுப்பினர்கள் சொல்லி முடிச்சாங்க. இதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். எப்பயுமே தமிழக அரசுல விஜய் வந்து மாற்று சக்தியா பார்க்க முடியாது. என்னோட கருத்துல யான் சொல்றேன்னா, எல்லாருமே தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று தேர்தல் இது கொடுத்துருக்காங்க, இது நாங்க பண்ணுவோம், அதுல இருந்து வித்தியாசமா நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல காப்பி பேஸ்ட் பண்றாரு. இவங்க சைக்கிள் கொடுக்குறாங்க, நான் மோட்டர் கொடுக்குறேன், இவங்க இதை இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க, நான் இதை கொடுக்குறேன். நீங்க வந்து தைரியமான இல்ல அது தவறு. நீங்க வந்து தைரியமான மாற்று அரசியல கொடுக்குறேன்னு சொல்றீங்க. மாற்று அரசியல கொடுக்குற மாதிரி நீங்க என்ன சொல்லணும்? நான் வந்து இலவசமே கிடையாது, இலவசத்தால சீரழிஞ்சிருக்கு, மக்கள் வெறுக்கிறாங்க, நான் அதை கொடுக்க மாட்டேன், பள்ளியும் மருத்துவம் இதெல்லாம் டிஃபரெண்டா வித்தியாசம் கொடுத்தா அப்படின்னா உண்மையாலுமே வந்து சரியான தலைவர். மாற்று சக்தி அப்படின்றத எல்லாருமே எதிர்ப்பாங்க, ஒத்துப்பாங்க. நீங்க வந்து அது செய்யாம இவங்க சொன்னது, இவங்க திமுக சொல்றது அதே காப்பி பேஸ்ட் அண்ணா திமுக அதே அறிக்கை கொடுத்தீங்கன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க வந்து இன்னமும் அதிலே தான் இருக்கிறீங்க. உங்க இதை வந்து மாத்தல எந்த ஒரு இதுக்காக
மக்கள் பிரச்சனைக்கு இது வரைக்கும் எதுக்குமே வந்ததில்லை. அவரால் ஒரு ஸ்டெடியாக வந்து ஒரு மக்கள் பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியாது. இது வரைக்குமே எதுக்குமே குரல் கொடுக்காதவர். இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை குரல் கொடுத்துருக்காரா? ஒரே ஒரு முறை காங்கிரஸ் தலைவர் அவங்க ராகுல் காந்தி ஏதோ பிரச்சனை பண்ணாங்கன்னா அங்கே போயிருக்காரு. அதை தவிர எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்காரு, 50 வருஷம் சினிமாவில் ஏதோ சொல்றாரு, 45 வருஷம் இதே ஃபீல். மக்கள் பிரச்சனைக்கு, தமிழக பிரச்சனைக்கு ஏதாவது ஒருத்தர் வந்திருக்காரு, திடீர்னு வந்தா எப்படி ஏத்துப்பாங்க? சரிங்க சார், இதே கேள்வியை நான் வந்து ராஜராஜேஸ்வரி மேம் கிட்ட கேட்கிறேன். மேம் நீங்க சொல்லுங்க. அதாவது இப்ப சார் சொன்னாரு, அதாவது மக்கள் பிரச்சனைக்கு வராதவர்னு. தமிழகத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, அதையெல்லாம் பார்க்காமல் முதல்வர் அவர்கள் டெல்லியை நோக்கியே தன்னுடைய ஒற்றை விரலை நீட்டிக் கொண்டிருக்கிறாரு. என்ன விஷயம் இது? இல்ல டெல்லியை நோக்கி, இப்ப டெல்லியை நோக்கி ஏன் கேள்வி கேட்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்ப எல்லா தீர்வுகளையும் நாங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். குழு அமைச்சிருக்கோம், கொண்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நீங்க பல பேர் நீங்க பேசுறதுல வந்து ஒரு சரியா எத்தனை கோடி இளைஞர்கள் வேணா இருக்கட்டும், அத்தனை கோடி இளைஞர்களும் விஜய் அவர்கள் பின்னாடி போற அளவுக்கு அவர்கிட்ட என்ன கொள்கை இருக்கு? திமுக எதிர்ப்புங்கிறது தவிர என்ன கொள்கை வச்சிருக்காரு? மேலும் நீங்க பாருங்க, நாங்க போட்ட அதே அறிக்கையை காப்பி பேஸ்ட் பண்ணி வேற மாடல்ல பேசிட்டு இருக்காரு. எதையெல்லாம் எதிர்த்து செயல்பாடுகளும் கொள்கை முடிவுகளும் எந்த அளவுக்கு ஒரு தலைவனை காட்டுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சார் ஒரு நிமிஷம் இருங்க. திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, ஏன் டெல்லி நேரடியா ஆளக்கூடாதா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப இது வந்து எப்படின்னா அதிமுகவுக்கே மிகப்பெரிய ஆப்பு வச்சிருக்காரு அண்ணன் அர்த்தம். ஏன்னா இது இப்படிதான் பண்ணும். பிஜேபி என்ன பண்ணும்னா முதல்ல பக்கத்துல வந்து உட்காந்து மயக்க மருந்து கொடுத்து அப்படியே பொத்தினாப்புல தூக்கிட்டு போற மாதிரி, இதே போல எடுக்கும் ஆயுதம் இல்ல இல்ல அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் பேசுறது ஒரு நிமிஷம் நீங்க முழுசா கேளுங்க. எப்பவுமே ஏதோ ஒரு மொழி, உலகம் இருக்கும் வரை ஜாதி, அதாவது மொழிகள் பண்பாடு ஏதோ ஒண்ணு இருக்கிறது கிடையாது. எந்த மொழி தமிழ் மொழி 2000 ஏன் 30,000 வருடத்திற்கு முன்பாக இருந்த தமிழ் மொழி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலகம் இருக்கும் வரை தமிழ் மொழி இருக்க வேண்டும். தவறு இல்ல. போதை இருக்க கூடாது. போதை பரவாயில்லைன்னு சொல்றது தவறு. போதை ஆபத்து இல்லை என்று சொல்வது தவறு. முக்கியமான விஷயத்தை அதிமுகவிடம் சொல்ல விளைகிறேன். என்னன்னா, நீங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கோங்க, அது உங்களுடைய கட்சி பிரச்சனை. அப்ப டெல்லியில இருந்தே அண்ணன் ஆழ்வார் அப்படின்னு சொல்றது என்ன? எது அடுத்து எங்க வந்து நிப்பாங்கன்னா, இந்திய நாளைக்கு ஏன் ஹிந்தி படிச்சா என்ன, ஏன் சமஸ்கிருதம் படிச்சா என்னன்னு அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூளை செலவை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு சூனியக்கார பொம்மை சூனியம் வச்சது போல அப்படியே பிஜேபிக்கு கன்வெர்ட் ஆவாங்க. 200 கோடி ஆதரவும் இல்லாமல் மதுரை போதுமா மறைமாற்றம்? இந்த ஊழலுக்கு என்ன மறை? இந்த ஊழலுக்கு உங்களுடைய பதில் என்ன? 200 கோடி கல்குவாரியினுடைய பதில் என்ன? அதை சொல்லுங்க. கோவிந்தராஜன் நீங்க சொல்லுங்க. அதாவது பிஜேபியுடன் அதிமுக எடுத்துக்கொண்ட அந்த ஒப்பந்தமானது. ராஜேஸ்வரி மேம் நீங்க கேட்ட கேள்விதான கோவிந்தராஜன் சார் கிட்ட கேக்குறேன். தேமுதிகக்கு 10 சீட் கொடுத்தோம், ராஜ்யசபா சீட் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க சார். ஒரு நிமிஷம் இருக்கீங்க, பதட்டத்துல இருக்கீங்க சார். ஒரு நிமிஷம் கோவிந்தராஜன் சார், பிஜேபி கூட்டணி என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. ராஜேஸ்வரி மேம் உங்களோட கருத்து என்ன? மேடம், இதுல கொஞ்சம் குறுக்கிட வேணா, ஆன்லைன்ல இருக்கேன். ஏன்னா அவரு நண்பர் செங்கை பத்மநாபன் சார் கொஞ்சம் யாரும் குறுக்கிட வேணாம். சில தரவுகளை முக்கியமான இதை நான் சொல்றேன். நிச்சயமா சார். பிஜேபி கூட உங்களுக்கு குறுக்கல வந்துடக்கூடாது அப்படின்றதுதான் அவங்களும் சொன்னாங்க. நீங்க அதையொட்டி உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க. சில இது நம்ம சகோதரர் ரியாஸ் அவர்கள் சொன்னாரு, எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த ஆளும் அரசுக்கு கைப்பாவையா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. நான் முற்றிலும் மறுக்கிறேன். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் வெஸ்ட் பெங்கால்ல IAS அதிகாரிகளை காவல்துறை அதிகாரிகளை மாத்திருக்காங்க, கேரளால கூட மாத்திருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் இன்னும் தமிழ்நாட்டுல ஏன் மாத்தல? காவல்துறை அதிகாரிகளையும் IAS அதிகாரியும் ஏன் மாத்தல? இப்ப வந்து எலெக்ஷன் கமிஷன் கைப்பாவையா இருந்தா மாத்திருக்கணும்ல, ஏன் இது வரைக்கும் மாத்தல? எலெக்ஷன் கமிஷன் மாத்திருக்கணும் இல்ல, ஏன் இது வரைக்கும் மாத்தல? அதுவே அதுல தெரியுது எலெக்ஷன் கமிஷன் வந்து நடுநிலையா செயல்படுறாங்க. நீங்க பேசப்ப நான் குறுக்கிட வேண்டாம். ரெண்டாவது இன்னொன்னு சொன்னாரு ரியாஸ் அவர் வந்து, இவர் ஸ்டாலினுக்கு வந்து பயம் கிடையாதுன்ட்டு. பயம் இல்லாதனால்தான் வெள்ளக்கொடையை கொண்டு போய் நிறுத்தினாரா? வெள்ளக்கொடை அதுக்குதான் போய் நிறுத்தினாரா?
பயம் இல்லாதனாலதான் இங்க இருந்து இந்த எப்பவுமே அட்டன் பண்ணாத நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு நேர போய் பார்த்துக்கிட்டு எந்த நிதி கோஷம் போனாருன்னு காப்பாத்த போனாருன்னு தெரியல, எந்த நிதியை வாங்க போனாருன்னு தெரியல. அட்டன் பண்ணாத நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அது பயத்து இதுக்குதான் போனார். அவர் அப்ப போய் தனியா சந்திரபாபு நாயுடு இவரும் பாரத பிரதமர் 3 பேரும் பேசின விஷயங்கள்லாம் எல்லாம் பொது வெளியில இருக்குது. அதெல்லாம் அப்ப யாருக்கு பயம் இருக்கு? இவருக்கு பயம் இருக்கிறதோட தான் டெல்லிக்கு போய் இது பண்ணியிருந்தாரு. நான் முடிச்சிடறேன். இன்னும் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. அடுத்தது ரியாஸ் சொன்னாரு வாஷிங் மிஷின் சொல்லிட்டு. டிஎம்கே தான் வாஷிங் மிஷின். இங்க இருந்து போன ஓபிஎஸ் துவைச்சு காய போட்டு வச்சுக்கிட்டாரு. இங்க இருந்து போன எல்லாம் வைத்தியலிங்கத்தை துவைச்சு காய போட்டு வச்சுக்கிட்டாரு. இங்க இருந்து அதிமுகல இருந்து போகக்கூட எல்லாரையும் அங்க துவைச்சு காய போட்டு வாஷிங் மிஷின்ல போட்டு வச்சிருக்காரு. அப்ப டிஎம்கே வாஷிங் மிஷினா தெரியலையா? இன்றைக்கு திமுக பாத்தீங்கன்னாக்க ஒரு அரசியல் இது சரணாலயம், அதாவது அகதிகள் சரணாலயம், அரசியல் அகதிகள் சரணாலயமாகத்தாங்க இந்த அறிவாலயம் இருக்கிறது. அது ஒரு ஆளுமை தானே, அது ஒரு ஆளுமை தானே. சரணாலயம் அப்படின்னு சொல்றீங்க, அரசியல் சரணாலயம். ஒரு தலைமை பண்பு என்பது தன்னை நோக்கி வருபவர்களை ஆளுமையுடன் அரவணைத்து கூட்டணியை உறுதி செய்ய வேண்டியது ஒரு தலைவரோட பொறுப்பு தானே. அதாவது அரசியல் அகதிகள் சரணாலயம், அதை அண்டர்லைன் பண்றேன். அகதிகள்லாம் யாரு? எங்குமே எதுவுமே இல்லாத, அடுத்தது இவர் சொன்னாங்க கனிமொழி அவங்க இது பண்ற மேல்முறையீடு இருக்குது. அந்த மேல்முறையீடு வந்தா தெரியும். அது வரைக்கும் ஆனா டெம்பரரியா அவங்க இது பண்ணிருக்கலாம். மேல்முறையீடு இன்னும் தீர்ப்பு வரல, கொஞ்ச நாள்ல வரும். அப்ப ஈடி உங்க கையில இருக்கு, பவர் உங்க கையில இருக்குன்னு சொல்றீங்க. எப்ப வேணா ஆஃப் பண்ணுவோம்னு மிரட்டுறீங்க, எலெக்ஷன் வச்சு மிரட்டுறீங்க. யாரும் மிரட்டலாம் இல்லங்க, இல்ல அப்படிதான் மிரட்டிட்டு ஈடி உங்க கையில இருக்கு, இன்னும் தீர்ப்பு வரும். அது நியாயமா வந்துட்டு போகுது. நீங்க அந்த மிரட்டற தோணில சொல்றீங்கன்னு கேக்குறோம். யாரும் மிரட்டறதா இந்த நேரத்துக்கு தேர்தல் கமிஷன் காவல்துறையில இது வரைக்கும் காவல்துறையை மாத்தவே இல்லைங்க. ஏன் இது பண்றாங்க? மாத்திருக்கணுமா வேண்டாமா? ஏன்னா இப்பவும் நான் சொல்றேன், இவர அண்ணா இன்னொன்னு ஒரு சமாச்சாரம் அண்ணன் செங்கை பத்மநாபன் சாருக்கு சொல்றேன். அவர் சுட்டி காட்டாரு, தாவாக்கால 2.7 கோடி இளைஞர்கள் இருக்கான்றாங்க. ஆக்சுவலா எஸ்ஐஆர்ல வரக்கூடிய ஃபைனல் இப்ப டிராஃப்ட் அந்த போல் கொடுத்தாங்க, இந்த இது வாக்காளர் பட்டியல். சார் மன்னிக்கணும், அவர்கிட்ட இல்ல, தேர்தல் ஆணையம் சொன்னது 2.7 5.67 கோடி வாக்காளர்கள் தமிழகத்துல மொத்தமா இருக்காங்க. ஆமா, அதுல இளைஞர்கள் 2.7, தாவேகா கிட்ட இருக்கிறது 1.25 கோடி, ஒண்ணுமே தாவேகா கிட்ட இருக்கிறது உறுப்பினர்கள் 1.25 கோடி. முதல்நிலை போறீங்க சார். முக்கியமான நீங்க சொன்ன அனைத்து கருத்துக்களையும் வன்மையாக கண்டித்து மறுத்து இருக்கிறார் கோவிந்தராஜன் சார். நான் நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, தயவு செய்து நான் பேசும்போது குறுக்கிட வேண்டாம். ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நாங்க கைதுக்கு பிறகு கூட்டணி தொடர்ந்தது, கனிமொழி மேடம் கைதுக்கு பிறகு கூட்டணி தொடர்ந்து, அதை நான் சொல்லி ஆகணும். இல்ல நான் அதை கண்டிப்பா சொல்லிதான் சார். உங்ககிட்டே வர சார், வரி ஏய்ப்புன்றது ஊழல்ல வருமா வராதா மேடம்? வராதுங்களா? ஓ, புது கதை. கொஞ்சம் மறைக்கிறது தவறுதான். கோடி ரூபாய் வாங்கும் போது மொத்தமா ஒயிட்ல வாங்குறீங்களா பிளாக்ல வாங்குறீங்களா? பிளாக்ல எவ்வளவு ஒயிட்ல எவ்வளவு வாங்குன்னு கேட்கும் வாங்கின பணத்தை அரசியலுக்கு வருவதற்கு முன்பே ஒரு ஊழல்வாதிதான். தெளிவா தெரியும். ஒரு மணிப்பூரையா ஒரு ஓட்டு வச்சிருக்கிறாரு அவர், என்ன வேணாலும் தப்பிகால் அலர்ட்ல 1.25 கோடி வாங்கினாங்க. அது மாதிரி நான் ஒண்ணு மிஸ்டு கால் எதனா வச்சிருக்காங்களா, நம்பர் வச்சிருக்காங்களான்னு தெரியல. 1.25 கோடி வாக்காளர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல. 1.25 கோடி வாக்காளர்கள் இருந்தானா ஆட்சி அமைப்பு போறது அவர்தாமா, ஓபனா சொல்லலாம். திமுக சந்தி சிரிக்குது அவங்களுடைய நிலைமை. இல்ல இல்ல தொங்கி 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 2 மாசம் தொங்கி யார் தொங்கி 28 சீட். சரி, இதெல்லாம் ஒரு தெரியல சாருக்கு. வராததுனால இப்ப காங்கிரஸ் மேல அவங்களுக்கு அதிருப்தி நிலவுது. அதேதாம்மா, காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிருந்தா அடிமை யாரு இருப்பாங்க. இல்ல இல்ல, இது தவறான வார்த்தை.
இதை நீங்க மறுத்தே ஆகணும். ஏன்னா கூட்டணி நாங்க வந்து கூட்டு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அணி, எங்களுக்குள்ள கூட்டணி இருக்கு, நல்ல விதமான கூட்டணியா இருக்கு. அதனால தான் இவ்வளவு ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எங்களை உடைக்க வேண்டும் என்பது RSS பிஜேபி உடைய அஜெண்டா. அதை நிறைவேற்ற முடியவில்லை என்பதனால் அண்ணன் வருத்தப்படுகிறார் என்பது உண்மையான கருத்து. வாழ்த்து சொல்லும்போது நான் சகோதரன் போடுவார் எப்பவுமே. இந்த தடவை சிஎம்னு போட்டிருக்காரு. அவருக்கே உடன்பாடு இல்ல. சகோதரன் என் சகோதரன் நான் சிஎம் சொல்றதுல என்ன இருக்கு? சகோதரன் தமிழகத்தின் சிஎம் தானே. இல்லம்மா இன்னொன்னு, அஜித் பவார் ஒருவர் மட்டுமே சாட்சி. வாஷிங் மிஷின் பிஜேபி தான் வைத்து இருக்கிறது என்பதற்கு வழக்கு போட்டது யாரு? அஜித் பவார் மேல வழக்கு போட்டது யாரு? என்ன சார் எனக்கு புரியல. சார் வந்து பிஜேபி சார்பா வந்திருக்காரா, தாவேகா சார்பா வந்திருக்காரா? இல்ல இல்ல எனக்கு புரியல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. தாவேகா பிஜேபி மறைமுக ஆதரவாளர். ஒரே ஒரு நிமிஷம் ஓபிஎஸ் மீதோ வைத்தியலிங்கம் மீதோ வழக்கு போட்டது நாங்க இல்லங்க. அவர்கள் குற்றவாளிகள், அவர்கள் ஊழல்வாதிகள். நாங்க வழக்கு போடல. நாங்க வழக்கு போட்ட மாதிரி நாங்க வாஷிங் மிஷின் வச்சிருக்க மாதிரி அண்ணா சொன்னாங்க. எனக்கு அந்த விஷயமே புரியலைங்களே. எப்படி அது? கஞ்சா பயிரிடக்கூடிய மாநிலங்கள்ல அவங்க பயிரிடலாம். கஞ்சா இங்க நடைமுறையில இருக்கு, ஆனா பயிரிடல. தமிழகத்துல எந்த இடத்துல பயிரிடலாமா? மாவட்ட தலைவர்கள், ஆமா மாவட்ட பாஜகவுடைய மாவட்ட தலைவர்கள் பயிரிடுறாங்க. பயிரிடக்கூடிய குற்றம் தப்பு கிடையாது, தப்புங்க. அதை தடுப்பதற்கு பயிரிடப்படுவதெல்லாம் பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள் அவர் மாவட்ட தலைவர் கைது. பாஜக மாவட்ட தலைவர். நான் ஒண்ணு சொல்றேன், திமுக வந்து எப்பவுமே சரியான உதாரணம். தடுக்கிறதுக்கான வழியை பாருங்க. மாஃபியா, போதை மாஃபியாங்க அவரு. அதெல்லாம் கையில வச்சு பிஜேபி கூட சண்டை போடுவோம். நீங்க சார் நான் ஒண்ணே சொல்றேன், எனக்கு கஷ்டமா இருக்கு. அவர் வந்து சார் நான் ஒரு நிமிஷம் மத்தவங்க பேசுறாங்க, எல்லாருக்கும் உங்களோட கருத்தை மட்டும் சொல்லுங்க சார். நீங்க காங்கிரஸ் வந்து தாவேகாவுடன் இணைந்து செயல்பட்டு திமுக வீழ்த்த வேண்டும்னு பல மேடையில பேச, பல டிபேட்ல கலந்துக்கிட்டாங்க. காங்கிரஸ் திமுக அகற்றப்பட வேண்டும் சார் சொல்லி வச்சு 4.5 ஆண்டு காலம் தூங்கிட்டு காலையில மத்தியானம் ஒரு ரிப்பன், சாயந்தரம் ஒரு ரிப்பன், நைட் ஒரு ரிப்பன் கட் பண்ணிட்டு ஒரு ஃபேக் திறக்கிறதுக்கும் போட்டோ, திறக்க போற திட்டத்துக்கும் ஒரு போட்டோ, இப்படியே மடைமாற்றம் பண்ணிட்டு இதே ஒரு மாடல் அரசியல் பண்றது சொல்லுங்க ராஜேஸ்வரி. சோ மடைமாற்றம் அப்படின்ற வார்த்தை சொன்ன டிடிவி அவர்களும் அதே தான் சொல்லி இருக்கிறாரு. அதாவது டெல்லின்ற வார்த்தையை மடைமாற்றம் செய்வதற்காக முதல்வர் அவர்கள் கையாளுகிறார் என்று. தாவேகா இரண்டாவது பெரிய சக்தியாக வரப்போகிறது என்ற ஆருடத்தை முன்வைத்து திமுகவை எதிர்க்க போகின்ற பெரிய சக்தின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து? ஆருடம் இல்ல, அதாவது தாவேகா என்னன்னா, அது சினிமால வந்து விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்டா இருந்துட்டாரு. அரசியல்ல வந்து நம்ம எங்க 4th ரேங்க் 5th ரேங்க் போயிடுமோன்னு பயந்துகிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்டோட போட்டி போடணுங்கிறதுக்காக அவர் திமுக வெர்சஸ் தாவேகாங்கிற மாதிரி அவருடைய அஜித் தான் முதல் இடம், தலைவர்கள்லாம் நீங்க மேல ஏறி பேசுறத நம்ம காங்கிரஸ்காரங்க தாவேகாவிடம் கூட்டணி பேசும்போது அவருக்கு தெரியல. இப்பதான் ஒரு புதுசா தெரிஞ்சிருக்கு சகோதரர். இருங்கண்ணே, நான் பேசுறது கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் தாவேகாவின் உடைபாடு என்ன அப்படின்றது. அஜித் வந்து கார் ஓட்ட போயிட்டாரா, ரஜினி அவர்களுக்கு வந்து தைரியம் இல்லையா? ரஜினி அப்ப ரஜினி ரசிகர்கள் ரொம்ப அக்கறமா உங்களை ரஜினி சார் மேல விடுங்க. மன்னிப்பு கேட்டாங்க, அவர் மன்னிப்பு கேட்டாங்க. வார்த்தைக்கு வார்த்தை பேச வேண்டாம், ஒரே நிமிஷம். என்ன சொன்னாரு? 4 நாளைக்கு முன்னாடியே எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னதுதான் டிடிவி தினகரன் என்ன சொன்ன, 4 நாளைக்கு முன்னாடியே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லி வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இங்கே எழுதி கொடுத்துட்டு அவர் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு போறதுக்காக டெல்லி கிளம்பி எல்லாரும் போயிருக்காங்க. ஒருத்தர் வரது பெற்றா, இங்க கிளம்பி ஒரு படையா போறது பெற்றா? ஒரே ஒரு வார்த்தை தான் நான் வந்து ஹைலைட் பண்ணி கேட்க விரும்புறேன். அதிமுகவை எதிர்ப்பதற்கான தைரியம் இப்பொழுது திமுகவிற்கு இல்லை. அதனால் தான் டெல்லி என்ற வார்த்தையை தன்னோட துணையாக கொண்டு செல்கிறார். இது வந்து ரொம்ப காமெடியா இருக்கு. அதாவது அதிமுக எங்களுக்கே எதிர்க்க தைரியம் இல்லாம இருக்கணும், நாங்கள் அதிமுக தான் எங்களுக்கு எதிர்ப்பாளர் அப்படின்னு நாங்க வேற யாராவது இதுவரைக்கும் எங்களுடைய முதல்வர் வேற யார் பேராவது சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா? கிடையாது.
அதிமுக ஒரு திராவிடம் சம்பந்தமான கட்சியாக இருந்தது. அதை எங்கள் எதிரில் வைத்து போட்டியிடுவதற்கு நாங்கள் பெருமையை கொள்கிறோம். ஆனா தற்பொழுது என்ன நடந்துட்டு இருக்கு? அதிமுகவின் தலைமை யாரால ஆளப்பட்டது? ஜெயலலிதா அம்மையார் எப்படி வச்சிருந்தாங்க? இன்னைக்கு போய் இங்க இருந்து கூட்டணிக்கு அங்க ஓடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கடந்த காலத்துல நீங்களும் பிஜேபியோட கூட்டணி வச்சீங்கம்மா. நாங்கள் இல்லை. அதனால் எங்களுடைய எதிராளி என்டிஏ டெல்லின்னு நாங்க எங்களுடைய எதிராளியை பலம் பொருந்தி இந்தியாவையே ஒரு நாசமாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த இந்திய கொடியை இறக்கிட்டு இந்துத்துவா கொடியை ஏற்ற வேண்டும் நினைக்கக்கூடிய அந்த இந்துத்துவா கொடியை இறக்கி இந்திய கொடியை ஏற்ற வேண்டும் என்றால் அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சுக்கமா? அந்த கட்சியோட நீங்க கடந்த காலத்துல கூட்டணி வச்சிருக்கீங்க. சந்தர்ப்பவாத கட்சி. சரிங்க மேம், நான் நிறைவான கருத்து கேட்கிறேன். இளைஞர்கள் உங்களை தூக்கி எறிவது காலத்தின் கட்டாயம். திமுக கூட்டணி முழுகும் கப்பல். இதை உங்களுடைய நிறைவான கருத்து. சரி, அப்ப அவர் கடவுள் இல்லன்னு சொல்றவங்க நம்பிடலாம். நான் தான் கடவுள்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்கள நம்ப கூடாது. அந்த மாதிரி தான் திமுக. மேடம் வந்து தமிழ் மொழியை பத்தி பேசினா எங்கேயுமே பாரதிய ஜனதா கட்சியோ தேசியமோ வந்து தமிழ் மொழியை வந்து போய் அழிக்கல, தமிழ் மொழியை வந்து வேணான்னு சொல்லல. இவங்க என்ன பண்றாங்க? இந்தி மொழியெல்லாம் போயிட்டு அழிக்கிறாங்க, ஒரு பிரச்சனையை உண்டு பண்றாங்க, தேவையில்லாத ஒண்ணு பண்றாங்க. அதே மாதிரி பாஜக வந்து ஒரு குதிரை மாதிரி சைடுல இருக்கிறது எதுவுமே பார்க்காது, நேரா அடிச்சு போய்கிட்டே இருக்கு. நீ கிராஸா வந்து போய் அடிபட்டு செத்துவ. நீ வந்து பாஜக வந்து யார பத்தியுமே பேசல, அவங்க சைலண்டா ஏதாவது நியூஸ் வருதா யார பத்தினா பேசுறாங்களா? இந்த அல்லு சிலுங்க தான் தேவையில்லாம எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு டெல்லி போறாங்க, இங்க வராங்க, அங்க வராங்க. அமித்ஷாவோ மோடியோ வேற எங்கேயாவது எங்க தேசிய தலைவரோ எங்கேயாவது பேசிருக்காங்களா? திமுக இங்க வந்தா பேசுவாங்க, அவ்வளவுதான். சப்ஜெக்ட் வந்து தமிழ்நாட்டு வந்தா மட்டும் தான். நீங்க ஏன் சும்மா டெல்லி போறாரு, குஜராத் போறாரு, பீகார் உங்களுக்கு என்னங்க வேலை? உங்க கட்சியை பலப்படுத்தணும், நீங்க ஆட்சியை பிடிக்கணும், உங்க வேலையை நீங்க பாருங்க. அதை விட்டுட்டு மத்த கட்சியா போறீங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவ்வளவு மேடம் சொல்ற மாதிரி நீ அவ்வளவு தைரியமான ஆள் தானே, தனியா இல்ல 5 வருஷம் நல்லா தானே பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ஆதரவு இருக்கு, நிறைய எல்லா இடமும் நிறைய பண்ணிருக்கீங்க, தனியா இல்லைங்க. நீங்க அதை வைக்காம ஒரு 20-25 பேரை கூட்டு இன்னும் சொல்லி முடிச்சிடறேன் மேடம். இவங்க வந்து ஒரே வரையில சொல்ல தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சி கைப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? இங்க போய் பாருங்க, அறிவாலயத்து பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அதுல எல்லாரும் போட்டோ இருக்கு. போர்ட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சுல, அழிங்க. வண்டலூர் பக்கம் கிளாம்பாக்கம் பேருந்து இல்லையா, அங்க பெருசா போட்டு வச்சிருக்கீங்க, அதை பண்ணுங்க. அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க சார்? உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். நிறைவான கருத்து ஒரு வரியிலே சொல்லிடுறேன். அஇஅதிமுக தனித்து இருக்கும்போதே நாங்க நிச்சயமா அடித்து ஓடிப்போம். இப்போ அவர்கள் கூட்டணி என்பது அவர்களுக்கு பலம் இல்ல, பலவீனம். திமுகவிற்கு தான் கூட்டணி பலம், அதிமுகவிற்கு கூட்டணி என்பது பலவீனமாகவே தான் இருக்கிறது. இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்றோம், அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் CV சண்முகம் போன்ற ஆட்கள் எனக்கு கனவை காண்பது மட்டுமல்ல, எனது கனவை சொல்கிறேன் சொல்லிட்டு நயன்தாரா வேண்டும் என்று கேட்கக்கூடிய கேவலமான பிறவிகளை அஇஅதிமுக வைத்திருக்கும் பொழுது அஇஅதிமுக இல்ல முடிச்சிடறேன், நான் முடிக்கிறேன் ப்ளீஸ். இதே நிலை அம்மையார் இருந்திருந்தார் என்று சொன்னால் CV சண்முகம் காலையில் எழுந்து பேப்பர் கூட பார்த்திருக்க தேவையில்ல. பக்கத்துல விழுப்புரத்துல எங்கேயோ ஒரு வீடு இருக்குன்னு சொல்றாங்க, அங்க போயிட்டு உட்கார்ந்து இருப்பாரு. நிச்சயமா அங்க போய் உட்கார்ந்து இருப்பாரு. ஏன்னா நிச்சயமா அவருக்கு அவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினது தப்புங்க, அவரை கட்சி விட்டு நிக்கிறாங்க. நீங்க எப்படியே சொல்றீங்க? CV சண்முகத்தை ஏன் இன்னும் நிக்கல? சிவாஜி சண்முகத்தை கட்சி விட்டு நிக்கிறாங்க. இது ஒண்ணு. ஒரே நிமிஷமா ஒரே வரல முடிச்சார. தேர்தல் அறிவிப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்பாக பீகார்ல வாக்குக்கு காசு கொடுத்த அந்த நிலவரம் உண்டு. ஆனா இது தேர்தல் ஆணையம் இல்ல, இது வேற. அது 2 மாதங்களுக்கு முன்பாக நல்லா கேட்டுக்கணும். ஆனா தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவை என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி. ஓட்டுக்கு துட்டு கொடுத்த பீகார் சாட்சியாக இருக்கிறது. நன்றி சார். உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனை கொண்ட அனைத்து வாக்காளர்களும், உங்க தொலைக்காட்சி நேயர்கள் வாயிலாக சொல்றேன், இந்த தொலைக்காட்சி சார்பாக அவர்கள் அனைவரும் வாக்குகள் பிரித்து போகாமல் பிரியாமல் தயவு செய்து உன்னிப்பா கவனிச்சு திமுக வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு அனைவரும் தாவேகாவுக்கு வாக்களிக்க கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார். நன்றி நன்றி. கோவிந்தராஜன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. நிறைவான கருத்து, திமுக தான் இன்றைக்கு கலங்கி இருக்கிறார்கள். வரக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா, இப்ப சற்று முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் அவருக்கு அதுல இருந்து விலகி வருதா சொல்லி சமூக வலைதளங்கள்ல வந்து, ரெண்டாவது அது போல KKSSR ராமச்சந்திரன் கட்சியை விட்டு வரப்போறதா, ஏன்னா அதிருப்தியில வரப்போறதா வருது, ராஜகண்ணப்பன்னு அதே போல விட்டு வரப்போறதா வருது. இதெல்லாம் பாக்கிறதுனால திமுக பலகீனமா இருக்குது. இன்னொன்னு ரியாஸ் அண்ணா ஒண்ணு சொன்னாரு, இந்த தேர்தல் அறிவிப்பு வந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மம்தா பானர்ஜி அவர்கள் பல்வேறு அரசு திட்டங்களை போட்டு இது பண்ணிருக்காரு. அவர் பீகாருக்கு போயிட்டாரு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தேர்தல் அறிவிப்பு 4 மணிக்கு வருதுன்னா 3 மணிக்கு மம்தா பானர்ஜி அவர்கள்
வந்து திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அது திட்டம் சார், திட்டம் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓட்டுக்கு காசு கொடுக்கல. இவங்க தான் வந்து ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு திருப்பி கேட்கல. ஐயா, ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு திருப்பி கேட்கல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி வெல்லம். இன்னொன்னு கடைசியா முடிச்சிடுறேன். சி.வி. சண்முகத்தை பத்தி சொன்னாரு. திரு சி.வி. சண்முகம் அவருக்கு வருத்தம் தெரிவிச்சு, அது ஒரு பொது வழியிலேயே வருத்தம் தெரிவிச்சு, நடந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கார். ஒருத்தர் வருத்தம் தெரிவிச்ச உடனே மீண்டும் மீண்டும் அதை போட்டு கலரத்துல நியாயமற்ற பரம்பரை அல்ல. சரிங்க சார், நன்றி. ராஜேஸ்வரி மேம், உங்களுடைய நிறைவான கருத்து. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மத கலவரம் இல்லாமல், சாதிய கலவரம் இல்லாமல் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் வேணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, உங்க அரசியல் பேசக்கூடிய பெண்களை எவ்வளவு கேவலமாக போய் பாருங்கள். கேட்பதற்கு துப்பு இருக்காது. என்ன எவ்வளவு கேவலமா பேசிருக்காங்கன்னு போய் பாருங்க. அதை கேட்டு விட்டு இங்க வந்து நீங்க மத்தவரை பேசுங்க. இதனால இதை அழித்து ஒழிக்க வேண்டும் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2026 ஆட்சி அமைக்கும், எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலை உருவாகும். நன்றி 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 நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.